பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருக்குடும்ப தின நல்வாழ்த்துக்களையும், இறை ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கூடி ஜெபிக்கிற குடும்பமாக, கோடி நன்மைகள் பெறுகிற குடும்பமாக, திருக்குடும்பத்தைப் போல உங்கள் குடும்பம் மாற, உங்களுக்கு என்னுடைய ஜெபங்களையும், நல்வாழ்த்துக்களையும் மீண்டும் உரித்தாக்கிக் கொள்வதில மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் சிறப்பு என்ன என்று பார்க்கிறபோது, நாம் கிறிஸ்து இயேசு பிறந்த 2025 ஆண்டுகள் நிறைவை கொண்டாடுகிறோம். ரோமாபுரியில நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. கிறிஸ்து பிறப்பு விழா அன்று அ யூபிலி ஆண்டை திருத்தந்தை அவர்கள் இனிதாய் தொடங்கியிருக்கிறார். ஏராளமான திட்டங்கள், ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களையும் திருத்தந்தை ரோமுக்கு அழைக்கிறார். ரோமாபுரி சந்திக்க நமக்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நாளில உலகில் இருக்கிற அனைத்து மறைமாவட்டங்களிலும், உலகில் இருக்கிற அனைத்து பங்கு தலங்களிலும், உலகில் இருக்கிற அனைத்து மறைவட்டங்களிலும் நாம் இந்த யூபிலி ஆண்டை திருக்குடும்ப நாளான இன்று கொண்டாட அழைக்கப்படுகிறோம். இந்த யூபிலி ஆண்டு என்றால் என்ன என்று பார்க்கிற போது, இயேசுவில் பிரியமானவர்களே, நமக்கு இயேசு கிறிஸ்து கடவுளாக இருக்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் எத்தனை மாற்றங்கள், எத்தனை பெருந்தலைவர்கள் தோன்றியிருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்து பிறப்புக்கு முன், கிறிஸ்து பிறப்புக்கு பின் என்று வரலாற்று புரட்டி போட்ட ஒரு புரட்சி நாயகனாகவும் இவ்வுலகில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று பார்க்கிற போது நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி. அவர் பிறந்து 2025 ஆண்டுகள் நிறைவடைகிறது. இதை கோலாகலமாக கொண்டாட வேண்டும் என்பதுதான் இந்த நாளினுடைய சிறப்பாக இருக்கிறது. இந்த நாளுக்கு முன்பாக பார்க்கிற போது 2 ஆண்டுகள், கடந்த 2 ஆண்டுகள் 2023, 2024 கற்றல் ஆண்டாக, ஜப ஆண்டாக, இறைவேண்டல் ஆண்டாக தாயாம் திரு அவை நமக்கு 2 ஆண்டுகளை கற்றல் ஆண்டாக, இறைவேண்டல் ஆண்டாக தந்திருக்கிறது. இந்த 2 ஆண்டுகளில் நாம் என்னென்னலாம் செய்திருக்கிறோம் சென்னை மயில உயர்மறை மாவட்டத்தில்னு பார்க்கும்போது, இயேசுவில் பிரியமானவர்களே, திருவழிபாட்டு குழு பணியகத்தின் வழியாக இந்த கற்றல் ஆண்டை திருத்தந்தை 4 முக்கியமான கொள்கை திரட்டு, வத்திக்கான் சங்க ஏட்டினுடைய 16 புத்தகங்களை 4 நம்மை வாசிக்கவும், அதில் இருக்கிற கருத்துக்களை, அதில் இருக்கிற முக்கியமான கோட்பாடுகளை, கொள்கைகளை உள்வாங்க திருத்தந்தை நமக்கு அழைப்பு தருகிறார். இந்த 2025ஆம் ஆண்டு வத்திக்கான் சங்க ஏடு புத்தகம், வத்திக்கான் சங்க ஏடு நடந்து முடிந்த 60வது ஆண்டு பவள விழாவாகவும் இருக்கிறது என்பது நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. நாம் இன்று தமிழ் மொழியில, தத்த மொழியில திருப்பலி பங்கெடுக்கிறோம், திருவிவிலியத்தை தாய்மொழியிலே வாசிக்கிறோம் என்றால், இந்த 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடு நமக்கு தந்த ஒரு உன்னதமான பரிசாக இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதையெல்லாம் நீங்கள் உணர்ந்து கொண்டால்தான் அந்த புத்தகத்தை நாம் புரட்ட முடியும். அந்த புத்தகம் நமக்கு தருகிற சிந்தனைகளை வாசிக்க முடியும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் விவிலியத்தை வாசிக்கிற இறை வார்த்தையை நேசிக்கிறோமே, நேசிக்கிற இறை வார்த்தையை சுவாசிக்கிற இறை வார்த்தையை விசுவாசிக்கிறோமே, அதுபோல இந்த வத்திக்கான் சங்க ஏடு 2ஐயும் வாசிக்க வேண்டும், மறுவாசிப்பு செய்ய வேண்டும், நேசிக்க வேண்டும், சுவாசிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும் என்பதுதான் தாயாம் திரு அவையின் அழைப்பாக இருப்பதை பார்க்கிறோம். அப்படியாக பார்க்கிற போது, சென்னை மயில உயர்மறை மாவட்டத்தினுடைய திருவழிபாட்டு பணிக்குழுவிலிருந்து கடந்த ஆண்டு முழுவதுமாக வினாடி வினா போட்டிகள் நடத்தினோம். 800க்கு மேற்பட்டவர்கள் பங்கெடுத்தார்கள். பங்கெடுத்து வத்திக்கான் சங்க ஏட்டை நாங்கள் இவ்வளவு தாமதமாக அறிந்து கொண்டோமே, இன்னும் நாங்கள் மிக விரைவில் அறிந்திருக்கலாமே என்று ஏராளமானவர்கள் என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். அவ்வளவு கருத்து செறிவு நிறைந்த ஒரு புத்தகமாக, ஒரு சங்கமாக நடந்திருக்கிறதே என்பதையெல்லாம் மக்கள் என்னோடு பகிர்ந்து கொண்டார்கள். இப்பொழுது மக்கள் மிக ஆர்வமாக அந்த சங்க ஏட்டை படிக்கிறார்கள். வத்திக்கான் சங்க ஏட்டு 2ஐ படிக்கிறார்கள். ஆர்வமாக அதை பற்றி கட்டுரைகள் எழுதுகிறார்கள். ஆர்வமாக அதை பற்றி பேம்ப்ளெட்ஸ் எழுதுகிறார்கள். ஆர்வமாக அதை பற்றி இன்னும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இந்த யூபிலி 2025க்கு இந்த வாசிப்பு ரொம்ப மிகவும் முக்கியமானதாக இருந்தது. ஜெபித்திருக்கிறோம். வத்திக்கான் சங்க ஏட்டினுடைய முக்கியமான 4 கொள்கை திரட்டுகளை வாசித்திருக்கிறோம். இப்பொழுது இந்த நாளில, திருக்குடும்ப நாளில நாம் அனைவரும் இணைந்து அந்த யூபிலி 2025வது கொண்டாட்டத்தை கொண்டாட
இந்த ஒரு வருடம் முழுவதுமாக நாம் அழைக்கப்படுகிறோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, அழைப்பை ஏற்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்து 2025 ஆண்டு நிறைவடைந்தது என்ற மகிழ்ச்சியில புத்துணர்ச்சியும் புத்துயிரும் பெற்றுக்கொண்டு இந்த யூபிலி ஆண்டை சிறப்பாக குடும்பமாக, மறைமாவட்டமாக, மறைவட்டமாக, அகில உலக திரு அவையாக, மாதா தொலைக்காட்சியோடு இணைந்து கொண்டாடுவோம். இறை ஆசீர்வாதத்தை பெறுவோம். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அருளின் ஆண்டாக இருக்கின்ற இந்த ஆண்டினை திருத்தந்தை திருப்பயணிகள் நம்பிக்கையின் ஆண்டாக மாற்ற நம்மை அழைக்கின்றார். ஜெபத்தின் மூலமாக நாம் திருப்பயணிகளாக மாறி இந்த ஆண்டிலே நம்மால் இயன்ற அளவு பங்கு பெற்று இறை அருளை பெற தமிழக ஆயர் பேரவையின் தலைவர் என்ற முறையிலே உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். அருளின் ஆண்டு இறைவனால் பிறந்த கிறிஸ்துவினால் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. மகிழ்ச்சி மட்டுமல்ல, அமைதி மட்டுமல்ல, எதிர்நோக்கின் மக்களாக வாழ இந்த யுபிலி ஆண்டு நல்ல விதமாக கொடுப்பதற்கு தமிழக ஆயர் பேரவையானது தேவையான திருவழிபாடு ஏனைய முயற்சிகளை உங்களுக்கு உங்களுடைய மறை மாவட்டங்களில் உள்ள ஆயர்கள் மூலமாக, ஏனைய பணிக்குழுக்களின் மூலமாக உங்களுக்கு தெரிவித்து அவைகளில் தகுந்த விதத்திலே பங்கு பெற உங்களை அழைப்பார்கள். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வருகின்ற இந்த யுபிலி ஆண்டை நல்ல விதமாக அறிந்து புரிந்து நாம் அனைவரும் நம்பிக்கையின் திருப்பயணிகள் என்ற உணர்வோடு குடும்ப அளவிலும் சரி, பங்கு அளவிலும் சரி, மறைவட்ட அளவிலும் சரி, மறை மாவட்டங்களில் சரி, தமிழக மாநில அளவிலும் ஒரே குடும்பமாக கிறிஸ்துவின் சான்று பகர்கின்ற சீடர்களாக, எதிர்நோக்கின் மக்களாக மாற இந்த ஆண்டை நல்ல விதமாக கொண்டாட உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். உங்களில் முடிந்தவர்கள் ரோமுக்கு சென்று அங்கு திருத்தந்தையை பார்க்கலாம். அங்குள்ள 6 முக்கியமான பேராலயங்களில் திறக்கப்பட்டிருக்கின்ற அந்த கதவுகளில், திரு கதவுகளின் மூலமாக உள்ளே நுழைந்து சிறப்பு ஆசிரை பெறலாம். அதை முடியாதவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்திலே திருத்தந்தையால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தனிப்பட்ட சிலுவையை காண்பதற்கு எந்த ஆலயங்கள் இருக்கின்றதோ, முக்கியமாக பேராலயத்தில் அது இருக்கும், ஏனைய ஆலயங்களுக்கும் அது எடுத்து செல்லப்படும். அந்த ஆலயத்திற்கு சென்று திருச்சிலுவையை சந்தித்து ஆராதித்து வேண்டி பரிபூர்ண பலனை நீங்களும் பெறலாம் என்பதையும் மறந்து விடாதீர்கள். அதற்கு வழிகாட்டியாக எல்லா வகையிலும் உங்கள் மறைமாவட்ட ஆயர்கள் உதவியாக இருப்பார்கள். அதை நல்ல விதமாக பயன்படுத்த உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இந்த யுபிலி ஆண்டு துவக்கமானது புதிய தெம்பினையும் புதிய நம்பிக்கையின் ஒரு மாற்றத்தையும் நமக்கு ஏற்படுத்தி வருகின்ற அந்த புத்தாண்டு நமக்கு பலனளிக்கும் ஆண்டாக மாற இறை அன்னை, நம்பிக்கையின் அன்னை அவர்கள் மூலமாக உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றேன். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த யூபிலி ஆண்டில் நான் ஒரு தனிப்பட்ட விதத்தில், நான் ஒரு சென்னை மேல உயர்மறை மாவட்டத்தில் புனித ஆரோக்கியநாதர் பழைய வண்ணாரப்பேட்டையில் பங்கு தந்தையாக இருக்கிறேன். இந்த நாட்களை நான் பார்க்கும்போது இயேசுவில் பிரியமானவர்களை, திரு இறுதி ஆண்டவர் பக்தி முயற்சி. நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை குருவானவர் அழைத்து திருதி ஆண்டவர் படத்தை, சுரூபத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்ற ஒரு மரபு இருக்கிறது. நமக்கு ஒரு முக்கியமான பக்தி முயற்சியாக அந்த பக்தி முயற்சி இருக்கிறது. இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது நம்ம திருத்தந்தை கடவுள் உன்னை அன்பு செய்கிறார், God loved you என்கிற தலைப்பில் ரோமேற்கு எழுதி திருமுகத்திலிருந்து 8ஆம் அதிகாரத்தில் 37வது இறைவசனத்தை மையமாக வைத்து ஒரு சுற்றுமடலை எழுதுகிறார். அந்த சுற்றுமடல் பார்க்கிற போது திருதி ஆண்டவருடைய பக்தி முயற்சி நம் குடும்பத்திற்கு தேவை என்கிற ஒரு அருமையான கருத்துக்களை
பொதிந்து இருக்கிற திருமடலாக சுற்றுமடலாக இருக்கிறது. இந்த ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 37வது வசனம் தான் மையமாக இருக்கிறது. நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைவோம். ஆண்டவர் நம் மீது அன்பு கூறுகிறார் என்பதின் அடையாளத்தில் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைவோம். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை எதுவும் பிரிக்க முடியாது. வேதனையோ வருத்தமோ பட்டினியோ நோயோ எதுவுமே பிரிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஆண்டவருடைய அன்பு இந்த மானிட குலத்தின் மீதும் நம்ம மீதும் நம் குடும்பத்தின் மீதும் இருக்கிறது என்பதை கூறுகிறார். இதை பார்க்கிற போது நம்முடைய எம்சி சிஸ்டர்ஸ், மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி அருள் சகோதரிகள், அன்னை திரேசா அருள் சகோதரிகள் அழைக்கிறோமே, அவர்களை பற்றி நாம் என்ன தெரிந்து வைத்திருப்போம்? அவர்கள் வீதி ஓரங்களிலே அடிபட்டு கிடக்கிறவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை உதவி செய்வார்கள். கைவிடப்பட்டவர்களுக்கு இல்லங்கள் நடத்துவார்கள். அவர்கள் தங்களுடைய கான்வென்ட்டில் இருந்தபடியாக ஜெபிப்பார்கள். இதுதான் நாம் தெரிந்து வைத்திருப்போம். ஆனால் எனக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக, எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரமிப்பாக இருந்தது என்னவென்று பார்க்கிற போது, அவர்கள் இல்லங்களை சந்திக்கிறார்கள். நான் அவர்களும் கேட்டேன், இது உங்களுடைய பணியில், உங்களுடைய சேவையில் இல்லம் சந்திப்பது இருக்கிறதா என்று கேட்கிற போது அவர்கள் சொல்கிறார்கள், அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்கிறார்கள், நாங்கள் கண்டிப்பாக இல்லங்களை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லங்களை சந்தித்து உரையாடுகிறார்கள், உறவாடுகிறார்கள். சிறப்பாக திருஇறுதி ஆண்டவர் பக்தி முயற்சியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறார்கள். எப்படி செய்கிறாங்க பார்க்கலாம். அவங்க இல்லம் சந்திக்கிறாங்க. திருமணங்கள் புதுப்பிக்கப்படவில்லையா? திருமணங்களை புதுப்பிக்க செய்கிறார்கள். மற்ற தெய்வ வழிபாடு இருக்கிறதா? அதை சரி செய்கிறார்கள். ஆலயத்திற்கு வராமல் இருக்கிறார்களா? ஆலயத்திற்கு வர வைக்கிறார்கள். இதெல்லாம் உரையாடலிலும் உறவாடலிலும் நடைபெறுகிறது. 9 நாள் நவநாள் ஜெபிக்க வேண்டும் என்று திருஇறுதி ஆண்டவர் படத்தை தருகிறார்கள். தந்து அந்த படத்தை வைத்து நீங்கள் 9 நாள் குடும்பமாக நவநாள் ஜெபிக்க வேண்டும் என்று நவநாள் ஜெபத்தை கற்றுத் தருகிறார்கள். இறுதி நாளில் கண்டிப்பாக ஒப்புரவு விசாரணை செய்ய வேண்டும் என்று அந்த குடும்பங்களை பணிக்கிறார்கள். அவர்கள் ஒப்புரவு விசாரணை செய்கிறார்களா என்று கவனிக்கிறார்கள். 9 நாள் நவநாள் ஜெபம், 10வது நாள் ஒப்புரவு விசாரணம், 11வது நாள் பங்கு தந்தை குருவை அழைத்து அந்த இல்லத்தை சந்தித்து திருஇறுதி ஆண்டவர் படத்தை ஸ்தாபனம் செய்கிற திருநிகழ்வும் செய்து முடிக்கிறார்கள். என் பங்குல இயேசுவில் பிரியமானவர்களை 65 குடும்பங்களை இது வரைக்கும் நான் சந்தித்து இந்த திருஇறுதி ஆண்டவர் படத்தை ஸ்தாபித்திருக்கிறேன். அவர்களுக்கு ஒப்புரவு அருட்சானை வழங்கியிருக்கிறேன். நான் நினைக்கிறேன், கண்டிப்பாக இதை அனைத்து அருள் சகோதரிகளும், அனைத்து பங்கு தந்தையர்களும், அனைத்து இறை மக்களும் இந்த யூபிலி 2025ஆம் ஆண்டு சிறப்பித்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம, இந்த மறைந்து கொண்டிருக்கிற, அழிந்து கொண்டிருக்கிற திருஇறுதி ஆண்டவர் பக்தியை ஸ்தாபிக்கிற திருநிகழ்வை இல்லங்களிலே செய்யுங்கள், புதுமைகளை காண்பீர்கள். இதுதான் திருத்தந்தை உடைந்து போன இதயம் இந்த உலகம். ஆண்டவருடைய இதயம் அன்பின் வெளிப்பாடு. ஆண்டவருடைய இதயத்திலிருந்து பொங்கி வருகிற அன்பும் இரக்கமும் இந்த உலகத்தை நனைத்து உடைந்து புண்பட்டு கொண்டிருக்கிற இதயங்கள் எல்லாம் பக்குவப்பட வேண்டும், பண்பட வேண்டும் என திருத்தந்தை அழைக்கிறார். எனவே இந்த யூபிலி ஆண்டு கொண்டாட்டத்தில் எண்ணிலடங்கா திருநிகழ்வுகளை செய்கிறோம், எண்ணிலடங்கா பக்தி முயற்சிகளை செய்கிறோம். இதையும் செய்வோம். இறை ஆசீர்வாதத்தை கொண்டாடுவோம், இறை ஆசீர்வாதத்தை பெறுவோம். இந்த யூபிலி ஆண்டு சிறப்பான ஆண்டாக, குடும்பத்திற்கு ஒரு மறுமலர்ச்சியின் ஆண்டாக, குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை பெற்று தருகிற ஆண்டாக அமையட்டும். நம் குடும்பங்கள் அனைத்தும் திருக்குடும்பத்தை போல மகிழ்ச்சியோடும் அமைதியிலும் அன்பிலும் நிறைந்து வாழ உங்கள் அனைவருக்கும் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக, சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தின் சார்பாக அன்பு வாழ்த்துக்களை உங்கள் அனைவரது குடும்பங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.